Hello traders, welcome to GAT Gold Analysis Tamil. ஸோ இப்போ நம்ம கோல்டோட சார்ட்டில் இருக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $2,425 இருக்குங்க. ஸோ போன வாரம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு வந்து இந்த லோவை உடைக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இந்த லோன் சொல்கிறது நான் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,350 ஓகேங்களா. ஸோ இதை உடைக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடைக்காமல் அப்படியே மேலே இருக்க லெவலை உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போயிடுச்சு ஓகேங்களா. பட் என்ன தான் மேலே போனாலும் நம்மளுக்கு ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $2,483 ஓகேங்களா. இந்த ஆல் டைம் ஹையை ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து உடைக்கவே இல்லை. ஸோ ஓகேங்களா. ஸோ உடைக்காமல் ப்ரைஸ் வந்து அங்கேருந்து வந்து மெதுவாக ரிஜெக்ட் ஆகின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து என்எஃப்பி வந்தது. அந்த என்எஃப்பியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் ப்ரைஸ் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லா மேலே போயிட்டு ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது ஓகேங்களா. ஸோ 4 ஹவரில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை இருக்குது சரிங்களா. அந்த சப்ளையை ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ரிஜெக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனு. அந்த ட்ரெண்ட் லைனு கீழே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ அதாவது இந்த லோன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து $2,400 இதை உடச்சி கேண்டல் கீழே வந்துச்சுன்னா ப்ரைஸு கடன்னு ஃபாஸ்ட்டாக வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2,350 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2,400 உடச்சா ஓகேங்களா $2,410 இந்த லோவை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம இந்த வாரம் வந்து 2,360 வந்து 350 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் புஷ் பண்ணி மேலே போயிருக்கு. அங்கேருந்து புஷ் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த ஹையை உடைக்க முடியல. அந்த ஹைலேருந்து பெரிய ரிஜெக்ஷன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ஸோ இந்த லோவை கிராஸ் பண்ணாலே இது ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸு இதெல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துடுவானுங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான வியூ வந்து இதுதான். ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கின்றது இந்த வாரத்தோட வியூ வந்து அதே தான் ஓகேங்களா. ஸோ போன வாரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் கிடைக்கல. ஸோ போன வாரம் வந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த வாரம் இந்த 350 வந்து உடைக்கதான்றது பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஒருவேளை ப்ரைஸ் மேலே போனால் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்குது இல்லைங்களா 2,480 இந்த ஹைக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக வந்து மேலே வந்து அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். க்ளோஸ் வச்சா நான் சொல்கிறேன், வைக்காமல் ஒரு வேளை ப்ரைஸ் மேலே போய் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துன்னா ஃபர்தராக வந்து இன்னும் அக்ரெசிவாக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ட்ரெண்டு திரும்பும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் எப்போ ட்ரெண்டு திரும்புது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா 2,278 ஓகேங்களா 2,300 வச்சுக்கோங்க ரவுண்டாக. இந்த லோவை ப்ரைஸ் உடைக்கும் போது நம்மளுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக இருக்கிற ஒரு ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அதாவது என்னென்னா எல்லா டைம் ஃப்ரேமை வச்சு நான் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகட்டுங்க. ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா நான் வந்து அந்த லாங் டேர்மில் வந்து எவ்வளோ தூரம் கீழே வரும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்றது நான் வந்து வீடியோ போடுவேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த லோவை உடையணும் 2,350 இந்த லோ உடைச்சாதான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும் ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டு கிட்ட வரப்போகுது அப்படி டவுன் ட்ரெண்டை நோக்கி வருது அப்படின்றது ஓகேங்களா. ஸோ அது வருமா இல்லையான்றது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் எந்த நியூஸும் இல்லாததுனால ஸோ மார்க்கெட் வந்து மெதுவாக கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை சொல்கிறது நான் ஆல் டைம் வைங்க அந்த ஹைக்கு மேலே 2,485க்கு மேலே கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு கீழே வருது டவுட் ஆகிடும். ஸோ பிக்கஸ்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக கீழே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த 2,480 உடையாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லைசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களும் அதில் ஓன் லைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.